நோட்டீஸ் வந்திருந்தா, இத பண்ணலன்னா ஓட்டு போட முடியாது. வாக்காளர் அட்டை வச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. வீட்டிற்கு வந்து நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு ஆன்லைன்ல செக் பண்ணா, ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர் நோட்டீஸ். இந்த எஸ்ஐஆர் நோட்டீஸ்ல எப்படி நம்முடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ட வச்சு சப்மிட் பண்ணி நம்ப ஓகே பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல ஃபுல்லா முழுசா சொல்லியிருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க நம்ம தமிழ்நாட்டையும், தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறக்காத கமெண்ட் பண்ணுங்க. உடனே ரிப்ளை பண்றேன். அப்படின்றத வந்து நீங்க டைப் போகலாம். பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. வோட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ண உடனே ஓகே குடுத்துக்கோங்க. குடுத்தோனே லோட் ஆகும். ஒரு சில செகண்டு. இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில நான் டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வோட்டர்ஸ் அப்படின்றத அத கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க. இத நீங்க கிளிக் பண்ணிக்கணும். வோட்டர்ஸ் அப்படின்றது. நெறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கு. இந்த ஃபார்ம் சரிங்களா? நோட்டீஸு. ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து ரீசென்ட்டா ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்க செக் பண்ணி இத சப்மிட் பண்ணுங்க. இல்லன்னா ஓட்டே போட முடியாது உங்களால. வோட்டர் லிஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். சரிங்களா? இத கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க. வந்ததும் இந்த மாரி தான் காட்டும். இதில 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒண்ணு லாகின், இன்னொன்னு சைன் அப். சரிங்களா? இதில லாகின்ன்னா நீங்க ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க டைரக்ட்டா லாகின் பண்ணி உள்ள போய்க்கலாம். சைன் அப்ன்னா புதுசா வந்துக்கிறவங்க வந்து உள்ள ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள லாகின் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நானு சைன் அப் ப்ராசஸ சொல்லிர்றேன். சரிங்களா? இங்க பாருங்க. சைன் அப்ன்னா புதுசா வர்றவங்க உள்ள ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள போணும். சைன் அப்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். சரிங்களா? இதில மொபைல் நம்பர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து உங்களுடைய மொபைல் நம்பர போட்டுக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷன் தான். வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். கீழ இருக்க அந்த கேப்ச்சா இருக்கு பார்த்தீங்களா? இத எடுத்து கீழ என்டர் கேப்ச்சா அப்படின்ற இடத்துல நீங்க போட்டுக்கோங்க. கரெக்ட்டா போட்டு கன்டின்யூ அப்படின்றத வந்து நீங்க டிக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு கன்டின்யூ அப்படின்றத நீங்க டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து செகண்டா வந்து நேம் கேட்கும். சரிங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு கேட்கும். நீங்க உங்களுடைய நேம கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நேமும், லாஸ்ட் நேமும் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, ஓகே குடுத்துக்கோங்க. சப்மிட் குடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? இங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய எடுத்து நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்களான்னா, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆன உடனே லாகின் அப்படின்றத டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே இங்க வந்து அந்த இடத்துல சைன் அப் இடத்துல குடுத்த மொபைல் நம்பர கரெக்ட்டா இந்த இடத்துல டிக் பண்ண இடத்துல குடுத்துட்டு, இந்த கேப்ச்சாவ எடுத்து கீழ என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழ வந்து ஒரு ஓடிபி வரும். இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். இங்க பாருங்க. இந்த பாக்ஸ்ல கரெக்ட்டா ஓடிபிய என்ட்ரி பண்ணிட்டு, வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு இருக்கா? இங்க பாருங்க. கட்டம் போட்டு காட்டியிருக்கேன். இத நீங்க கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில செகண்ட் லோட் ஆயிட்டு, அப்படியே உள்ள இந்த மாரி தான் வரும். இதில தான் இருக்கிறது. சரிங்களா? இப்ப தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப பாருங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா கீழ பாருங்க. சர்ச் பை நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்ன்னு இருக்கா? அதுக்கு கீழ சப்மிட்டட் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூடுன்னு இருக்கா? அத நீங்க கிளிக் பண்ணணும். சரிங்களா? அந்த கிரீன் கலர்ல இருக்கிறத கிளிக் பண்ணணும். நான் டிக் பண்ணி காட்டுதேன். கிளிக் பண்ணீங்களான்னா, இங்க பாருங்க இந்த மாரி தான் வரும். இதில உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர் இல்லன்னா நோட்டீஸ்ல வந்த ரெஃபரன்ஸ் நம்பர நீங்க போடணும். சரிங்களா? இப்ப வந்து நமக்கு நோட்டீஸ் வரல, நமக்கு தெரியல அப்படின்றவங்க வந்து உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர வந்து நீங்க கரெக்ட்டா போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதோட உங்களுடைய வோட்டர் கார்ட்ல வந்து இந்த ஓடிபி வரும். சரிங்களா? அதுக்கு மொபைல் நம்பர வந்து நீங்க ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இது ரிஜிஸ்டர் பண்ண தெரியலன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கும். அத பார்த்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நான் போட்டுட்டு ரெக்யூஸ்ட் சரிங்களா? சென்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்த உடனே இங்க பாருங்க. இங்க கீழ ஓடிபி ஹாஸ் பீன் சென்ட் ரிஜிஸ்டர் மொபைல் அண்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்துடுச்சுங்களா? அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. அந்த ஓடிபி எடுத்து என்டர் ஓடிபின்ற இடத்துல குடுத்துட்டு சர்ச்ன்னு குடுத்தா வந்து உங்களுடைய ஃபார்ம் சரிங்களா? நோட்டீஸ் வந்திருக்கா? இல்லையான்னு தெரிஞ்சிரும். நீங்க உங்களுடைய வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாரி தான் நீங்க செக் பண்ணணும். இதில நோட்டீஸ் வந்திருந்தா எப்படி இருக்கும்? நோட்டீஸ் வரலன்னா எப்படி இருக்கும்ன்றத காட்டிர்றேன். இருங்க. இப்ப பாருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இப்பவும் சொல்றேன். உங்களுடைய மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு தெரியலன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத வச்சு நீங்க ஈஸியா லிங்க் பண்ணிக்க முடியும். அத வச்சு பார்த்துட்டு நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நான் ஓடிபிய எடுத்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அதே மாரி ஓடிபிய என்ட்ரி பண்ணிட்டு, சர்ச் அப்படின்றத குடுங்க. குடுத்த உடனே இங்க பாருங்க கீழ காட்டுறேன். நோட்டீஸ் இல்லன்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு காட்டும். இங்க பாருங்க. இப்ப சர்ச்ன்றத கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க போட்டுட்டு,
இங்கே பாருங்கள் சர்ச்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் நோ நோட்டீஸ் ஹேஸ் பின் ஜென்ரேட்டட். இது வரைக்கும் நோட்டீஸ் வரலை அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து கரெக்டாக சப்மிட் ஆகிட்டே இருக்குது. ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயர் வந்துடும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. சரிங்களா? இங்கே பாருங்கள் மறுபடியும் காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வராத உங்களுக்கு உங்களுடைய பெயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது கீழே உங்களுடைய பெயர் எலெக்ஷன் நம்பர் அந்த மாதிரி எல்லாம் வந்து கீழே வந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்களன்னா சூஸ் ஃபைல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சூஸ் ஃபைல்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்பா பேர் இருக்கிற மாதிரி அதாச்சும் லாஸ்ட் எஸ்ஐஆரில் அப்பா ஓட்டு போட்டிருப்பாங்கள்ல அவங்களுடைய அப்பா பேர் இருக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் ஓகே சப்மிட் கொடுத்தீங்களன்னா உங்களுடைய ஆதாருக்குள்ளே போயிட்டு உள்ளே வந்து ஆதார் நம்பரை போட்டு நீங்கள் ஓடிபி திரும்பவும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை போட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்களா உங்களுடைய ஃபார்ம் வந்து மறுபடியும் சப்மிட் ஆகிடும். சரிங்களா? அத்தான்டிகேஷன் பண்ணணும் ஆதார் ஓடிபி மூலியமா. சரிங்களா? இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராசஸை முடிச்சுக்க முடியும். நீங்கள் எங்கே போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தே நீங்கள் சிம்பிளாக 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.